ஹாய் கைஸ், இது மஹேந்திரா ஆடியோ சிஸ்டம் நாமக்கல். இது பார்த்திங்கன்னா நம்மளோட 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர் ஆம்ப்ளிஃபையரு. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அனலாக் டைப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு ஆடியோ குலாரிட்டி எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ உள்ளே என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு. ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காப்பர் டிரான்ஸ்ஃபார்மரு. நம்ம 5 சேனல் பார்த்திங்கன்னா நம்ம மகாராஜாவோட 5 சேனல் ஆடியோ போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சப்வூஃபருக்கும் பார்த்திங்கன்னா மகாராஜாவோட 4 FET மோனோ போர்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் டபுளுக்கும் பார்த்திங்கன்னா மகாராஜோட BT6ங்கிற டிரான்சிஸ்டர் டைப் நம்ம பேஸ் டபுள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ப்ரோலாஜிக்கும் பார்த்திங்கன்னா மகாராஜாவோட MR ப்ரோலாஜிக்னு சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா சப்பு சரவுண்டு சென்ட்ரு. ஸோ இது மட்டும் வரும். BT நம்ம தனியாக வச்சுக்கிற மாதிரி வரும். இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டீ கோடருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜிடெக்கோட 5.1 டீ கோடர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டீ கோடர் பார்த்திங்கன்னா கெயின் கம்மியாக இருக்கும். அடிஷனலாக கெயினர் கூட நம்ம டிரான்சிஸ்டர் டைப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு. ஸோ இதுக்கான ஆடியோ குவாலிட்டி எப்போ இருக்குது என்ன இதுங்கிறது நம்ம இந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சரௌண்டில் பார்த்திங்கன்னா எந்த வித வாய்ஸும் வராது. கம்ப்ளீட்டாக பியூர் அந்த சரௌண்ட் மட்டும் தெளிவாக வரும். ஸோ லெஃப்ட் ரைட் பார்க்கலாம். பேஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ யாராவது கேட்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த பேஸோட பஞ்ச் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஸோ பஞ்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கும். அது ஜஸ்ட்டு ட்ரிபிள் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சப்வூஃபர் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உதறாமல் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சாஃப்ட் பஞ்சில் இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. கொஞ்சம் கேட்குறது கொஞ்சம் சாஃப்டாக நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆம்பை பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வியூ மீட்டர் கொடுத்துருக்கோம். ப்ளூடூத் பார்த்திங்கன்னா பகாரியா போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி செலக்டரும் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பின்னு நீங்கள் பாடுற மாதிரி இருந்தால் இந்த சுவிட்செலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டால்பி டிடிஎஸ் அந்த டீகோடர் மூலிமா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீகோடருக்கு பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம அது மூலிமா நம்ம பார்த்திங்கன்னா HDMI மூலிமா நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லைட் வேணும்னாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலர் லைக் பண்ணுறாங்க, ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேணுங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லைட் வேணும்னா நீங்கள் லைட்டை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நீங்கள் பேக்கில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆப்டிக் இப்போ பார்த்திங்கன்னா ஏஆர்சியில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸில் ரன் ஆகுது. 3 லைட் இருந்துச்சா உங்களுக்கு ஆக்ஸில் ரன் ஆகும். ஆப்டிக்கலு, கோஆக்சியல். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி அந்த வியூ மீட்டருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிப் லைட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டேக்கிள் சுவிட்ச் மூலிமா நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 6RC யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டம்மியாக விட்டுருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஆடியோ ப்ளே பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு என்ன கண்டென்ட்டில் ரன் ஆகுதுங்கிறது இங்கே முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும்.
டிசிஎம்மில் ரன் ஆகுதா, இல்லை டால்பி டிஜிட்டலில் ரன் ஆகுதா, இல்லை டால்பி டிடிஎஸில் ரன் ஆகுதாங்கிறது நம்ம உள்ளே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா கொரியர் வச்சு விட்றலாம். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இஎம்ஐ ஆப்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா தாராளமாக ஷாப்பை விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க யாராக இருந்தாலும் நம்ம பஜாஜ் இஎம்ஐ மூலிமா இஎம்ஐ மூலிமா இஎம்ஐ கொடுக்கலாம். சப்போஸ் அதர் டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கிரெடிட் கார்டு மூலியமாகவும் நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மூலியமாகவும் நம்மக்கிட்ட இஎம்ஐ பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கேஷில் எடுக்கிற மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம். சப்போஸ் இஎம்ஐ யாருக்காவது தேவைப்படுதுன்னா உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நம்ம அது மூலியமாக இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5.1 டால்பி டிடிஎஸில் சப்போஸ் உங்களுக்கு மேனுவலில் வேணும், இல்லை டிஜிட்டலில் வேணும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அது அசம்பிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காவது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.